அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஒரு மாதம்தான். ஏன்னா 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியவர் சுக்கிரன் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு வரும்போது இது ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா ஆல்ரெடி லக்னத்தில் குரு இருக்கிற குரு 5ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார். எப்பயுமே ஜென்ம ராசியில் குரு இருக்கிறது அவ்வளோ நல்ல காலகட்டம் கிடையாது. ஏன்னா ஜென்ம ராசியில் குரு இருக்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் கணவன் மனைவி பிரியக்கூடிய சூழ்நிலை அப்படின்ற விஷயங்கள் ஏற்படலாம். அது சுப பிரிவாகவும் இருக்கலாம், அசுப பிரிவாகவும் இருக்கலாம். அசுப பிரிவுனா சண்டை போட்டு பிரிகிறது. சுப பிரிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது, அதனால் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்து அம்மா வீட்டுக்கு போகிறது, அதன் மூலயமாக பிரிஞ்சு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிகழ்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படின்றது தான் ஜென்ம குரு அப்படின்ற ஒரு விஷயம். ராமாயண காலத்தில் ராமனும் சீதையும் பிரியும் போது சீதைக்கு ஜென்மகுரு இருந்ததாக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜென்மகுரு அவ்வளோ சாதகமான விஷயம் கிடையாது இப்போ இருக்கிறது. அதுவும் இன்னொரு 2 மாத காலம்தான். மே மாதம் கடைசி வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு மாறுவார். அதுவுமே ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு இப்போ ஜென்மகுருவாக இருந்தாலுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய 5ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை, குருவியோட 5ஆவது பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வருவதனால அதிர்ஷ்டங்கள் அனைத்தும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் வீடும் நன்றாக இருக்கிறது. 5ஆம் பாவ அதிபதியும் அங்கே 10ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். சாதாரண ஒரு விஷயமே அது கிடையாது. எப்போவுமே ஒரு ஜாதகத்தில் ஒரு வீடு, அதாவது ஒரு நல்ல வீடு வலுக்குது அப்படின்னாலும் அதுவே பார்த்திங்கன்னா ஒரு 70% அந்த வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லது செஞ்சிடும். இப்போ 5ஆம் வீடு தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கிற வீடு, பூர்வ புண்ணியத்தை வீடு. அதாவது முன் ஜென்மங்களில் நீங்கள் செய்த பூர்வ புண்ணியங்கள் எல்லாமே அந்த 5ஆம் இடம் தான். அந்த 5ஆம் இடத்துல இப்போ குரு பார்வை விழுது, குருவோட அருள் விழுது, கடைக்கண் பார்வை உங்களுக்கு விழுது அப்படின்னாவே அந்த 5ஆம் இடத்தோட பூர்வ புண்ணிய பலன்கள் எல்லாமே நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு தகுதியானவர் என்று அர்த்தம். இது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் அதிபதி எப்படி இருக்கார் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ 5ஆம் அதிபதியாகிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல மார்ச் 1ஆம் தேதி ஈவினிங்லேருந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல உச்சமாகிறார். மீனத்தில் போயிட்டு அங்கே அவர் உச்சமாக இருக்கிறார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கான ஒரு விஷயம். ஓகேங்களா? அது ஒன்று. ஸோ அப்போ 5ஆம் இடத்தோட 70% ஆல்ரெடி சொன்னேன். இப்போ ஒரு 25% சேர்த்து 95% பார்த்திங்கன்னா ஃபுல் சப்போர்ட்டில் இருக்குது 5ஆம் வீடு அப்படின்னு அர்த்தம். இது மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி 26ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 26ஆம் தேதி சாயந்தரம் தான் சுக்கிர பகவான் 10லிருந்து விலகி 11ஆம் இடத்துக்கு போவார். 11ஆம் இடத்துக்கு போகிறதுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஏன்னா அப்பயும் ஒரு பாவ அமைப்புப்படி 5ஆம் இடத்தை அவரோட வீட்டை அவரே பார்க்குறார். ஓகேங்களா? 5ஆம் வீடு துலாம் வீடு, சுக்கிரனோட வீடு. ஸோ அவரோட வீட்டை அவரே 11ஆம் இடத்துலேருந்து பார்க்கும்போது அப்பயும் 5ஆம் இடம் வலுவாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 5ஆம் இடம் தான் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ அதிர்ஷ்டகரமான மாதமாக இந்த மார்ச் மாதம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் நடைபெறும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக குழந்தை பாக்கிய விஷயத்தில் ரொம்ப நன்மைகள் ஏற்படும். 2வது ஃபினான்ஷியலாக கை கடிக்காமல் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபினான்ஷியலாக ஏதோ ஒரு பணப்புழக்கம் அப்படின்றது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் நிச்சயமாக உண்டு. ஏப்ரல் மாதத்துலேயும் ஓரளவு நல்ல பணப்புழக்கம் அப்படின்றது இருக்கும். அடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா மே மாதம் லாஸ்ட்டில் குரு உங்களுக்கு 2ஆவது இடத்துல வந்துடுவார். ஓகேங்களா? ஆல்ரெடி எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது குருவை தவிர்த்து. ஓகேங்களா? மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 9ல் ராகு, செவ்வாய், சூரியன் அப்படி இருக்குது. 10ஆம் இடத்துல சனி, அதாவது 9ல் ராகு, 3, 9ல் கேதுவும் ராகுவும் இருக்கிறாங்க.
10ல் சனி இருக்கிறது எல்லாமே வந்து சாதகமான விஷயந்தான். கோச்சாரத்தில் எப்போவுமே 10ல் சனி வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஜனனகால ஜாதகத்தில் தான் 10ல் சனி நியூட்ரல். கோச்சாரத்தில் சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து புதுசாக வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கோ வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கோ எல்லாத்துக்குமே வந்து இந்த மார்ச் மாதம் வந்து சப்போர்ட் பண்ணும். நிறைய பேருக்கு வந்து வேலை விஷயத்தில் மாற்றங்கள் வந்து அது நல்ல மாதிரியான மாற்றங்களாக இருக்கும். அதாவது உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து வேறு ஒரு பிரான்ச்சுக்கு மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நடக்கும். ஸோ ஃபினான்ஷியலாகவும் சரி, நன்மதிப்பு இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி, வேலை செய்கிற இடத்துல வந்து எல்லாருமே உங்களை மதிப்பாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து உங்களை மதிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப இறங்கி போயிடுவீங்க. ஓகேங்களா? அதனாலே மதிக்கிறவங்க கூட வந்து உங்களை வந்து மட்டம் தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ மிதுன ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா எங்கேயாவது எப்பயாவது எப்போயுமே வந்து எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, வீட்லேயும் சரி, யாராவது ஒருத்தர் வந்து உங்களை மட்டம் தட்டிகிட்டே இருக்கிற மாதிரி தான் அமைஞ்சிரும். ஓகேங்களா? அது அவங்க பண்ணுறாங்க அப்படின்றத தாண்டி உங்களுக்கு நீங்களே அதை சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கும். சும்மா இருக்கலாம் அப்படின்றது இல்லாமல் இறங்கி போகிறது தப்பு கிடையாது. ஆனால் ரொம்ப ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் ரொம்ப இறங்கி போகிறது, ரொம்ப நல்லவங்களாக காமிச்சிக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப, அதாவது எல்லோரும் ஒரே மாதிரி இல்லைன்றதை புரிஞ்சுக்கணும். உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, மிதுன ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம். ஒன்று, இரட்டைத்தன்மையுடைய ராசி. ஓகேங்களா? எல்லாத்துலேயுமே டபுள் மைண்ட் இருக்கும், டைலமாலே இருப்பீங்க. 2வது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்லவங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த உலகத்தில் வந்து எல்லா விதமான மனிதர்களும் உங்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப கவனத்தில் வச்சுக்கோங்க. எவ்வளோ நல்ல மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்களோ அந்தளவுக்கு மோசமான மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். இந்த மார்ச் மாதத்தில் வேறு நெகட்டிவாக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய தந்தையாரோட உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய அப்பாவின் உடல்நிலை அப்படின்றது ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா வந்து 9ஆம் இடத்துல வந்து கொஞ்சம் கடுமையான கிரகங்கள்லாம் வந்து இந்த மார்ச் மாதம் இருக்குது. அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. அதாவது 9ஆம் இடம் வந்து தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு இடம். 9ஆம் இடத்தோட உயிர் காரகத்துவம் ஜாதகரின் தந்தை. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல ராகு ஆல்ரெடி இருக்கிறாரு, கூட செவ்வாயும் இருக்கிறாங்க. இப்போ சூரியனும் போயிட்டு அந்த இடத்துல இருக்கிறாரு. அப்படின்னும்போது அப்பாவுக்கு ஏதாவது செலவுகள் வரலாம், அதாவது ஹாஸ்பிட்டல் செலவுகள் வரலாம். அந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அவர் என்ன ராசி அப்படின்றதெல்லாம் பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில பரிகாரங்கள் செய்வது மூலயமாக தந்தையாரோட உடல்நிலையை சரி செய்து கொள்ள முடியும். வழிபாட்டு முறைகளை செய்து கொள்வது நல்லது. ஏன்னா வந்து அடுத்து 10ஆம் இடத்துல மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 9லேருந்து 10க்கு சனி சூரியன் போனாலும் அங்கேயும் சூரியன் சனி சேர்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அமைஞ்சிரும். ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து மறுபடியும் வந்து தந்தையாரோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துறது ரொம்ப அவசியமான ஒரு காலகட்டமாக இது மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே மாதிரி வெளிநாடு வெளிமாநிலம் போக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு சாதகமான மாதமாக உங்களுக்கு அமையும். அதே மாதிரி நல்லா படிக்கக்கூடிய நபர்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இந்த எக்ஸாம் ஏதாவது வருது இந்த மார்ச் மாதமோ ஏப்ரல் மாதமோ, மிதுன ராசிக்காரர்கள் நீங்கள் மிதுன ராசியாக இருந்து ஏதோ ஒரு எக்ஸாம் வருது, அதாவது இப்போ ஸ்கூல்லே ஆகட்டும், காலேஜ் எக்ஸாம் ஆகட்டும், இல்லைனா வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, அதாவது டிஎன்டிடி, இந்த டிஎன்பிஎஸ்சி, இந்த மாதிரி விஷயங்கள், குரூப் தேர்வுகள் எதுவாக இருந்தாலும் விடாதீங்க. ஓகேங்களா? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக எழுதிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் போனது எப்படியோ, ஆனால் இந்த மார்ச் மாதத்துலேருந்து எந்த எக்ஸாம் வந்தாலும் புதுசாக ட்ரை பண்ணுங்கள், ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணுங்கள். இது ஒன்று தான் எனக்கு கடைசி சான்ஸ் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக கவர்மெண்ட் வேலைகள் நிறைய கிடைக்கும். ஏன்னா அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய 9ல் இப்போ இருக்கிற 9ல் ராகு, 10ல் சனி, அடுத்து உங்களுக்கு குரு வந்து 2ஆம் இடத்துல வராரு அப்படின்னும்போது நிறைய பேருக்கு வந்து கவர்மெண்ட் வேலையெல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். ஃபினான்ஷியலாக ஒரு லெவலுக்கு அப்படியே மேலே வருவீங்க. ஸோ அதனால் வந்து இப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா இழுத்துட்டு போய்டும். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ன தான் முட்டி மோதிருந்தாலும் நடந்திருக்குமான்றது டவுட்டு தான். ஓகேங்களா? இந்த மார்ச் மாதத்துலேருந்து இந்த வருஷம் ஃபுல்லாக, இந்த 2026 ஃபுல்லாக வரக்கூடிய விஷயங்களில் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா போதும், வேகமாக அதுவே உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நான் எவ்வளவோ ட்ரை பண்ண நடக்கலை, இப்போ என்ன ரொம்ப ஈஸியாக நான் இதை முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு உங்களுக்கே உங்கள் மேலேயே ஒரு ஆச்சரியமாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கெல்லாம் வந்து நடக்கும். அப்படின்றனால கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நடக்கும் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக வந்து மிதுன ராசிக்காரர்கள் அந்த திங்கிங்லேயே இருக்கிறத விட்டுட்டு
ஏன்னா அது காற்று ராசி, ஓகேங்களா. திங்கிங்லேயே இருக்கிறத விட்டுட்டு நீங்கள் வந்து ப்ரெசன்ஸில் இருந்து என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த செயலில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்துனீங்கன்னா அதுவே வந்து மார்ச் மாதம் இரட்டிப்பு நன்மைகளை உங்களுக்கு நிச்சயமாக தரும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி.